ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். உலகத்துல மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் ஒண்ணுதான் பாம்புகள். அதற்கு காரணம் அந்த பாம்புகள் கிட்ட இருக்கிற கொடூரமான விஷத்தன்மை தான். அப்படிப்பட்ட பாம்புகள்ல ரொம்பவுமே விசித்திரமான தோற்றத்தோட அரிதான பாம்பு வகைகளும் இருக்கு. ரொம்பவுமே பிரகாசமான நீல நிறத்துல இருக்கிற இந்த பாம்பை உலகத்திலேயே நீங்க ஒரு தீவுல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பாம்பால கம்பளி பூச்சி மாதிரி நேர்கோட்ல மட்டும்தான் நகர முடியும். அதுவும் ரொம்பவுமே ஸ்லோவா தான் நகரும். இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே வித்தியாசமான அரிதான 10 பாம்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். கபூன் வைப்பர். இந்த பாம்பை பார்க்கும் போதும் நகரும் போதும் ரொம்பவே கியூட்டா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது வைப்பர் இனங்களையே மிக ஆபத்தான ஒரு பாம்பினம். இந்த பாம்புகளை நாம சப் சஹாரன் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். மற்ற பாம்புகள் இருந்து இந்த பாம்பு வித்தியாசமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அந்த பாம்புகள் நகர விதம் தான். இந்த பாம்புகள் கம்பளி பூச்சி மாதிரி நேர்கோட்ல மட்டும் தான் நகரும். சாதாரண பாம்புகள் மாதிரி இந்த பாம்பால நகர முடியாது. அதற்கு காரணம் இந்த பாம்போட அதிகப்படியான எடை தான். மொத்தமா 4 அடி நீளம் வரைக்குமே வளரக்கூடிய இந்த பாம்போட எடை 45 பவுண்ட் வரைக்கும் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 20 கிலோ வரைக்கும் இருக்கும். உலகத்திலேயே ரொம்பவுமே ஹெவியான விஷத்தன்மை கொண்ட பாம்புனா அது இது மட்டும் தான். அது மட்டும் இல்ல, இந்த பாம்போட விஷப்பற்களோட நீளம்னு பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். உலகத்திலேயே அதிக நீளமான விஷப்பற்களை கொண்ட பாம்புனா அது இது மட்டும் தான். இந்த பாம்போட விஷத்தன்மை ஹீமோடாக்சின் வகையை சார்ந்தது. இந்த பாம்பு ஒருத்தர் நல்லா கடிச்சா அந்த மனிதருக்கு லைஃப் டைம் பேரலிசிஸ் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஹாக் நோஸ் ஸ்னேக். பொதுவா நம்ம பாம்புகள் கிட்ட போகும்போது அவைகள் தங்களை தற்காத்துக் கொள்ள ஒன்னா சீரும் இல்லைனா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க பார்க்கும். ஆனா இந்த ஹாக் நோஸ் ஸ்னேக் மற்ற பாம்புகள் இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. நாம இந்த பாம்பு கிட்ட போனோம்னா மற்ற பாம்புகள் மாதிரி தலையை தூக்கி நம்மள கடிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டும். ஆனா நம்ம தொடர்ந்து கிட்ட போகும்போது ஆஸ்கார் அவார்டு கொடுக்கற அளவுக்கு செத்து போன மாதிரி ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்ணும். அதுவும் நாக்கெல்லாம் நீட்டி தலைகீழா கவிழ்ந்து படுத்து அசைவில்லாம அப்படியே கிடக்கும். நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பாம்பை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. தன்னோட பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இந்த பாம்பு இந்த மாதிரி செயலை செய்யுது. இந்த பாம்பு ஒரு மைல்டு வெனம் ஸ்னேக். இந்த பாம்பால மனிதர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. பாம்பினங்கள்ல இந்த பாம்பை ஒரு மகா நடிகன்னே சொல்லலாம். சண்டா ஐலாண்ட் பிட் வைப்பர்ஸ். இத கொமோடோ பிட் வைப்பர்ஸ்னு அழைக்கிறாங்க. உலகத்திலேயே இந்தோனேஷியால இருக்கிற சண்டா தீவுல மட்டும்தான் இந்த பாம்புகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த பாம்போட கலர் ரொம்பவுமே வித்தியாசமா பிரகாசமான நீல நிறத்துல காணப்படும். உலகத்திலேயே உடல் முழுவதும் நீல நிறத்தோட இருக்கிற ஒரே பாம்பிடம் இது மட்டும்தான். பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்குன்னு இந்த பாம்போட கிட்டையும் கூட போக முடியாது. ஏன்னா இந்த பாம்போட விஷம் ஹீமோடாக்சின் வகையை சார்ந்தது. அதுவும் இந்த பாம்பு ரொம்பவுமே அக்ரெசிவாகவும் அட்டாக் பண்ணும். இந்த பாம்போட விஷத்தால மனிதர்களுக்கு டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும். இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் ஏற்படும். சில சமயம் கடிச்ச பகுதி முழுவதுமே அழுகி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மெலகசி லீப் நோஸ்டு ஸ்னேக். இந்த பாம்போட இந்த பிக்சரை பார்க்கும்போது டக்குன்னு யாரா இருந்தாலும் இத பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க. வேற ஏதோ வித்தியாசமான உயிரினம் தான் நினைப்போம். ஆனா வித்தியாசமான மூக்கு போன்ற அமைப்போட இருக்கிற இந்த பாம்பை நம்ம மடகஸ்கர் பகுதிகளை மட்டும் தான் பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கிற மொத்த பாம்பினங்கள்ல வெறும் 4 பாம்புக்கு மட்டும்தான் மூக்கு போன்ற அமைப்பு இருக்கும். அதுலயும் இந்த பாம்போட நோஸ் போன்ற அமைப்பு மற்ற பாம்புகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. குறிப்பா பெண் பாம்போட நோஸ் போன்ற அமைப்பை பாத்தீங்கன்னா இலை போன்ற அமைப்புல இருக்கும். ஆனா ஆண் பாம்பை பார்க்கும்போது அதோட அமைப்பு நார்மல் நீளமா இருக்கும். இந்த பாம்போட இந்த நோஸ் போன்ற அமைப்பை பயன்படுத்தி இந்த பாம்புகள் தங்களோட இரையை அட்ராக்ட் பண்ணும். ஒரு மரக்கிளையில இந்த பாம்பு தொங்கிட்டு இருக்கும் போது இந்த பாம்போட நோஸ் போன்ற அமைப்பு மரத்தோட இலை மாதிரியோ இல்ல பழம் மாதிரியோ அதோட இரைகளுக்கு தோணும். அதனால அந்த இரைகள் ஈஸியா அட்ராக்ட் ஆகி கிட்ட வரும்போது இந்த பாம்புகள் அவைகளை வேட்டையாடும். இந்த பாம்பு ஒரு மைல்டு வெனம் ஸ்னேக்குங்கிறதுனால இதனால மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ரெட் ஸ்பிட்டிங் கோப்ரா. இந்த பாம்புகளை ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில அதிகப்படியா பார்க்கலாம். தன்னோட தோற்றத்தாலையும் செயல்பாடுகளாலையும் மற்ற கோப்ரா பாம்புகள் இருந்து இந்த பாம்பு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு. இந்த பாம்போட பேருக்கு ஏத்த மாதிரி இந்த பாம்பு சிவப்பு நிறத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பாம்பால தன்னோட விஷத்தை தன்னோட இரையை நோக்கி துப்ப முடியும். சாதாரணமா இல்ல, கிட்டத்தட்ட 8 அடி நீளம் வரைக்கும் இதோட விஷத்தை அந்த பாம்பால ஸ்பிட் பண்ண முடியும். அதுவும் தொடர்ந்து 40 தடவை தன்னோட விஷத்தை இந்த பாம்பால ஸ்பிட் பண்ண முடியும். மற்ற கோப்ரா பாம்புகள் இருக்கிற ஸ்கேல் போன்ற அமைப்பு இந்த பாம்புல இருக்காது. அதுக்கு பதிலா இதோட கழுத்து பகுதியில கருப்பு கலர்ல ரிங் போன்ற அமைப்பு இருக்கும். இந்த பாம்போட விஷத்தன்மை நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது. இந்த பாம்போட விஷம் நம்ம கண்கள்ல நேரடியா பட்டா நிரந்தரமா நம்மளோட கண் பார்வை பறிபோகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு.
சான் பிரான்சிஸ்கோ காட்டர் ஸ்னேக் உலகத்திலேயே ரொம்பவுமே அழகான மற்றும் அரிதான ஒரு பாம்பு வகை தான் இந்த சான் பிரான்சிஸ்கோ காட்டர் ஸ்னேக். இந்த பாம்பை நம்ம சான் பிரான்சிஸ்கோ பகுதியில மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கேயும் வெறும் 1300 எண்ணிக்கையில மட்டும்தான் இந்த பாம்புகள் இருக்கு. இந்த பாம்போட சில போட்டோக்கள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. உடல் முழுவதும் நீலம் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கிற இந்த பாம்போட ஸ்கேல் போன்ற அமைப்பு இந்த பாம்பை அழகாக்குது. இது ஒரு நான் வெனம் ஸ்னேக். இந்த பாம்பு அதிகபட்சமா 3 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இவ்வளவு அழகா இருக்கிற இந்த பாம்பு தன்னுடைய பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு மோசமான விஷயத்தை செய்யும். அதாவது தன்னை தாக்க வரும்போது ரொம்பவே மோசமான ஸ்மெல் இருக்கிற ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணும். அந்த டைம்ல இந்த பாம்புகள் கிட்டே நம்மளால போக முடியாது. இந்த பாம்புகள் உலகத்திலேயே ரொம்பவே வேகமாக அழிந்து வரும் ஒரு பாம்பினமா இருக்கு. ஐலாஷ் பிட் வைப்பர். பிட் வைப்பர் இனங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமான தோட்டத்தோட இருக்கிற பாம்பு தான் இந்த ஐலாஷ் பிட் வைப்பர். இந்த பாம்புக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணம் இந்த பாம்போட கண்களுக்கு மேல ஐலாஷ் போன்ற அமைப்பு இருக்கும். உலகத்தில் இருக்கிற பாம்பினங்கள்லயே ஐலாஷ் அமைப்பு கொண்ட ஒரே பாம்பினம் இது மட்டும்தான். இந்த பாம்புகளை நம்ம லாட்டின் அமெரிக்க நாடுகள்ல அதிகமா பார்க்கலாம். இந்த பாம்புகள் பல நிறங்கள்ல காணப்படுது. பச்சை, மஞ்சள் மற்றும் ஆஷ் நிறங்கள்லயும் கூட இந்த பாம்பை பார்க்கலாம். குறிப்பா மஞ்சள் நிறத்தில் இருக்கும்போது இந்த பாம்போட ஐலாஷ் அமைப்பை நம்மளால நல்லா பார்க்க முடியும். இந்த பாம்பு ஆவரேஜா 60 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ஆனா இந்த பாம்போட விஷம் மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹீமோடாக்சின் வகையை சார்ந்தது. அதனால இந்த பாம்பு கடிச்சா மனிதர்களுக்கு தசையில தான் அதிக பாதிப்புகள் ஏற்படும். சில சமயம் இன்டர்னல் ப்ளீடிங்கும் ஏற்படும். அப்படி ஆச்சுன்னா மரணம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. டென்டகல்டு ஸ்னேக். இந்த பாம்புகள் சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கிற கடலை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் காணப்படும். உலகத்திலேயே டென்டகல்ஸோட இருக்கிற ஒரே பாம்பினம் இது மட்டும்தான். இதோட தலைப்பகுதிகளில் 2 டென்டகல்ஸ் இருக்கும். இந்த டென்டகல்ஸ் இந்த பாம்புகளுக்கு எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்த போது இந்த டென்டகல்ஸை பயன்படுத்தி இந்த பாம்பு தண்ணீருக்கு அடியில் இருக்கிற மீன்களோட நகரும் அதிர்வுகளை எளிதா கணிக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலமா மீன்கள் வர வரைக்கும் அமைதியா காத்திருந்து அந்த மீன்களை வேட்டையாடி இந்த பாம்பு உணவா உட்கொள்ள. இந்த பாம்புகளை பெரும்பாலும் நம்ம தண்ணீருக்கு அடியில தான் பார்க்க முடியும். ரொம்பவுமே அரிதா தான் தரைக்கு வரும். இந்த பாம்புகளுக்கு விஷப்பட்கங்கிறது இருக்கு. ஆனா அதனால மனிதர்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. தன்னோட இரையை வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் அவைகள் அதுக்கு பயன்படுது. அத்தரஸ் ஹிஸ்பிடா. இந்த பாம்போட இன்னொரு பேர் ஸ்பைனி புஷ் வைப்பர். வைப்பர் இனங்கள்ல இந்த பாம்பு ஒரு அரிய வகை பாம்பு. இந்த பாம்பை நீங்க பார்க்கணும்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா நாடுகள்ல மட்டும் தான் பார்க்க முடியும். தோற்றத்துல இந்த பாம்பு ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த பாம்போட உடல் முழுவதும் செதில் போன்ற அமைப்புகள் வித்தியாசமான முறையில இருக்கும். இந்த பாம்போட நீளம்னு பாத்தீங்கன்னா வெறும் 73 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வளரக்கூடியது. இந்த பாம்பை சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் நாடுகள் இருக்கிற காட்டுப்பகுதிகளை பார்க்கிறது ரொம்பவுமே அரிதான விஷயம். அதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அந்த பாம்போட தோற்றம் தான். இந்த பாம்போட தோற்றம் அது மறைந்து வாழ்வதற்கு பெரிதும் உதவுது. நம்ம கண்ணு முன்னாடியே இந்த பாம்பு இருந்தாலும் இந்த பாம்பை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வைப்பர் இனங்கள்ல இருக்கிற பாம்புகள்ல இந்த பாம்போட விஷம் நியூரோடாக்சின் வகையை சார்ந்தது. அதனால மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை தான் இந்த பாம்போட விஷம் முதல்ல தாக்கும். இந்த பாம்பு கடிச்ச உடனே நம்ம ஆன்டிவெனம் கொடுக்கணும். இல்லைன்னா அதோட பக்க விளைவுகள் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். செயின்ட் லூசியா ரேசர் ஸ்னேக். இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே அரிதான குறைந்த எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு பாம்பு இனம்னா அது இந்த செயின்ட் லூசியா ரேசர் ஸ்னேக் தான். இந்த பாம்பு கரேபியன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கிற செயின்ட் லூசியா தீவுல மட்டும் தான் காணப்படுது. அதனாலதான் இந்த பாம்புக்கு இந்த பேரே வந்துச்சு. தொடக்க காலத்துல இந்த தீவுல இந்த பாம்புகள் மட்டும் தான் இருந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல அந்த தீவுக்கே சம்பந்தம் இல்லாத மங்கூசியோ ராட்ஸியோ அந்த தீவுல கொண்டு போய் விடுறாங்க. இந்த பாம்பு ஒரு நான் வெனம் ஸ்னேக்ங்கிறதுனால இந்த ராட்ஸும் மங்கூஸும் இந்த பாம்புகளை அதிகப்படியா வேட்டையாடுது. ஒரு கட்டத்துல 1930ஆம் ஆண்டு இந்த பாம்பு இனமே மொத்தமா அழிஞ்சதா விஞ்ஞானிகள் அறிவிச்சாங்க. ஆனா மறுபடியும் 1970ஸ்ல இந்த பாம்பை அந்த தீவுல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ரீசெண்டா எடுத்த சர்வேல அந்த தீவுல மொத்தமா 18 பாம்புகள் மட்டும் தான் இருக்கிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த 10 பாம்புகள்ல ரொம்பவுமே வித்தியாசமான பாம்பா நீங்க எதை நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.